அல்லோ மக்கள், இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா, மழை நல்லா பெய்யுது பாருங்க. மழை பெய்யுது. அந்த மழை பெய்யும் போது நாங்க மீன் பிடிக்கலான்னு வந்துக்கிறோம். கரெக்டா மீன் பிடிக்க எங்க வந்திருக்கோம் சஞ்சய்? பெருங்குடி குட்டை. இது பெருங்குடி குட்டைனா கல்லு குட்டை. அந்த குட்டை தான் பார்க்க போறோம். எங்க கூட மொத்தம் 5 பேர் இருக்கோம். பாருங்க, இங்க பாருங்க, 2 பெரிய தலைங்க அண்ணன் தம்பிங்க மீன் பிடிக்கிறானுங்க. தூண்டிலே தர மாட்டானுங்க, கடுப்பாவுது. பாருங்க, சஞ்சய் தூண்டிலே தர மாட்டாங்க. கஷ்டமா இருக்கு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆல்ரெடி நாங்க மீன் பிடிச்சி இவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம். கொஞ்சம் திறந்து கட்ட முடியுமா சஞ்சய்? பாருங்க காய்ஸ், படா சைஸ் மீன்ல இருந்து எத்தனை மீன் பிடிச்சி வச்சிருக்கோம். கீழே போயிட்டு போகுது காய்ஸ். இவ்வளவு மீன் பிடிச்சி வச்சிருக்கோம் பாருங்க காய்ஸ். நாங்க அப்பத்துல இருந்து பிடிச்சிருக்கிறோம். ஆனா விளாக் பண்ணுவோம். நான் இப்பதான் லேட்டா தான் காய்ஸ் வந்தேன். எனக்கு முன்னாடி இருந்து பிடிச்சிருக்காங்க காய்ஸ். ஆனா நான் போனதுல இருந்து மீனே கிடைக்கலையா. பாருங்க காய்ஸ், எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் காய்ஸ். இது நானே தெரியல. ஒரு உயிரை, இத்தனை உயிரை கொலை பண்ணி வச்சிருக்காங்க காய்ஸ். இதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சஞ்சய். டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். 3/4 கிலோ இருக்காது இந்த மீன்லாம் சேர்த்து. 1/2 கிலோ இருக்கும்ல. 1/2 கிலோ மீன் பிடிச்சிருக்காங்க கைஸ். கிட்ட 1.5 மணி நேரமா பிடிச்சிருக்காங்க கைஸ். பெரிய மீனா பிடிச்சிட்டான் அந்த பையன். வர எவ்வளவு பெரிய மீனை பிடிச்சி வச்சுக்கான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இந்த பிரதீப் இன்னைக்கு ராசியே இல்ல. மீனை தவிர எல்லாத்தையும் பிடிக்கிறான். பாம்பு மட்டும் தான் பிடிக்கல ஒண்ணும். நெக்ஸ்ட் பாம்பு தான் வரும் காய்ஸ். இது பாத்தீங்கன்னா நம்ம ஏரியில மட்டும்தான் இருக்கும் உழுவ காய்ஸ். இது இந்த வகையான மீன் வந்து அரிய வகை. இது வந்து நம்ம ரொம்ப டேஸ்டா இருக்கும் வறுத்தா. அதுவும் அப்படியே வாயில போடுவார் சஞ்சி. வாயில போடு சஞ்சி. காமினா பாருங்க காய்ஸ். இது வழவழன்னு இருக்கும். கிட்டத்தட்ட இது பாக்கிறதுக்கு விரால் மாதிரியே இருக்கும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. போட்டி யார் அதிக மீன் பிடிக்கிறா இப்பத்துல இருந்து 3 பேரு. யார் நீ? பெரிய முள்ள மாட்டணும். காய்ஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கு காய்ஸ். இது பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க காய்ஸ். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க காய்ஸ். சோவா இருக்கு காய்ஸ். இது வாயை பாருங்க காய்ஸ். வா வாய்க்குள்ள ஒரு கொகையை வச்சிருக்கு. ரெண்டாவது மீன் முதல் மீனை வெற்றிகரமா புடிச்சிட்டாங்க. இப்ப போட்டி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் மீன் இதான்டா. போட்டி ஆரம்பிச்சு 3 பேருக்குள்ள போட்டி. முதல் மீன், ஐயோ, போட்டி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் மீன் பிரதீப் புடிச்சிட்டாங்க. முதல் மீன் ஒரு மீன் பிரதீப் புடிச்சிருக்கான். அதோட செகண்ட் மீனே நான் தான் गाइस. ஏய் புடிச்சிட்டு பேசுறா. புடிச்சிட்டு பேசு எதா இருந்தாலும். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ மக்கள், இப்ப நாங்க மீன் பிடிக்கிற போட்டியில இருக்கோம். 3 பேர் இருக்காங்க. இதுல பிரதீப், அவன் பேர் சஞ்சயா, சஞ்சய், அப்புறம் சந்தோஷ். 3 பேர் பிரதீப் மீன் பிடிக்கிற போட்டியில ஒரு மீன் இப்ப வந்து பிரதீப் பிடிச்சிருக்கான். இவன் யாரு போற வரைக்கும் அதிக மீன் பிடிக்கிறான்னு பாக்கலாம் வாங்க. அதான் இன்ட்ரெஸ்டா பண்ணிருக்காங்க பாருங்க. பிரதீப் தான் மீன் மாட்டணும் மும்முரமா செஞ்சுக்கிறான். நம்ம மீனே மாட்ட மாட்டேங்குது ரொம்ப நேரமா. இப்ப சஞ்சய் எனக்கு தூண்டில் வேணும்னு அடம் பிடிச்சு வாங்கியிருக்கான். வள்ளி விழுந்துக்குறா காய்ஸ். எங்கிட்ட பாருங்க, இந்த மீனை குடுத்துக்கிறாங்க. இதோ பாட்டில போட்டு அடைக்க போறான் பாருங்க. இது ஒரு வேலை பண்றான். மக்களே 3 பேரும் மும்முரமா பிடிச்சுன்னு இருக்காங்க. இவன் அதுக்குள்ள போய் பாட்டில ரெடி பண்ணிட்டு மீன் உழுப்பா. மீன் அடிச்சதா பாக்கல, கேமரால கரபரா வச்சுன்னு தெரியல காய்ஸ். காய்ஸ் 4 பேர் மும்முரமா பிடிச்சிருக்காங்க பாருங்க. மீனை பிடிச்சி உள்ள போட போறேன். உள்ள போட சொன்னா எங்கேயோ போடுறேன் நானு காய்ஸ். இந்த மீனை வளர்க்க போறான் போல. இது கோபி பாட்ட மாட்டின அடுத்த செகண்டே மாத்திச்சு. கேமரா ரோல் பண்ணல காய்ஸ். பாருங்க காய்ஸ் எவ்வளவு பெரிய மீன். பாருங்க காய்ஸ், 2வது மீனா இவன் தான் பிடிச்சிருக்கான். சந்தோஷ் சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. நெக்ஸ்ட் நான் இறங்க போறேன் காய்ஸ் தூண்டில் போட்டு. இவன் ஒருத்த மீன் பிடிக்க என்ன பண்றான்னு தெரியல காய்ஸ். ஏய் ஒரு மீன் தான் பிடிச்சிருக்க. ஒண்ணுக்கு ஒண்ணு இவன் பிடிச்சிருக்கான். இன்னும் சஞ்சய் மட்டும் தான் மீன் பிடிக்காம இருக்கான். லீடிங் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ நான் முடிகிற வரைக்கும் யார் அதிகமா பிடிக்கிறாங்க அதான் டாஸ்க். இப்ப நான் தான் ஜெயிக்க போறேன். சஞ்சய் வாயெல்லாம் விடுறான். மீன் மாட்டலாம் அசிங்கமா போயிடும். மாட்டிச்சு. ஐயோ அவ்வளவுதான்டா. சஞ்சய் ஆளு கொண்டு பிடிச்சிட்டானுங்கடா. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. 2வது உங்களுக்கு 3 மணி வரைக்கும் டைம். அதுக்குள்ள யார் எத்தனை மீன் பிடிக்கிறான்னு பாக்கலாம். ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சிருங்க. 1/2 மணி நேரம் டைம் விடுவேன். சஞ்சய் உன் திறமையை காட்டுறாங்க. வா பேசு, நீ தான் அதிகமா பேசுனேன். பாரு மீனை பிடி சொன்னா எதை பிடிக்கிறான் பாரு இந்த சஞ்சீவன்.
இவனும் முக்குறான் புழு காலியா தவிர மீன் பிடிக்க மாட்டான். இங்க ஒருத்தன் இருக்கானே அவன் பாரு இவனை தூண்டில் போட சொன்னா எதுவுமே சஞ்சய் காமெடி பண்ணாதடா. மீன் பிடி அங்க பாரு இவனை கிளீன் பண்ணிருந்தாங்கிறான். பொது சேவையில சமூக சேவை காய். டேய் இந்த பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். பிரதீப் 2 மீன் புடிச்சிட்டான்டா. மீன் புடிச்சிட்டாங்க. எனக்கு மீன்லாம் கைட்டு தெரியாது, அதனால இவனுக்கு விடுறேன். பேச்சுதான் பேசுவேன், கையில கிடையாது. சஞ்சய் வெறி ஆயிட்டாங்க, போட்டான். அவ்வளவு 10 செகண்ட் மீன் பிடிக்க போறான். இங்க சந்தோஷம் ஒருத்தன் தானே அது இருக்காங்க. இங்க பாருங்க 2 மீன் பிடிச்சி பிரதீப் லீடிங் வந்துட்டாரு. இன்னும் 1/2 hour டைம் இருக்கு. யார் ஜெயிக்க போறான்னு சொல்லி இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்கலாம். வாங்க இவன் பேசி மட்டும் தான் பேசுறான். அவங்க சொன்ன பேச்சு வச்சு பேச சொல்லும்போது 2வது மீன் பிடிச்சிட்டாங்க. எல்லாம் வெறி ஆறாங்க. இன்ட்ரெஸ்டா போயின்னு இருக்கு இந்த ரவுண்டு. இந்த யார் அதிகமா மீன் பிடிக்கிறாங்கன்னு பாக்கலாம் வாங்க. ஒரு புழுல 4 மீன் பிடிச்சிருக்கான். இவனே பெருமையா சொல்லிக்கிறான். ஆனா இங்க பிடிச்சதே 2 மீன் தான். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? இவன் என்னப்பா பண்ற? சந்தோஷ் என்னப்பா பண்ற? ஏதோ பண்ணின்னு இருக்கிறான். மீன் வேட்டையா? ஆளை பார்த்து இடம் போட்டுருவேன். நீ ஆளை பார்த்து எடை போடு, இல்ல உங்க ஆயா உட்கார வச்சு ஜடை போடு. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. 3வது மீனுங்க. பட்டாசிஷா புடிச்சிட்டாங்க. இங்க பாருங்க 3 பேர் அங்க பாருங்க. கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரிதான் நாங்க நடப்போம். கண்ணுல ஒரு திமிரு, அகங்காரம் எல்லாம் தெரியுது நம்ம பிரதீப் கண்ணுல. 3 மீன் பிடிச்சவனு. இன்னும் டைம் இருக்கு. யார் வேணா முன்னிலை வரலாம். இங்க இன்ட்ரெஸ்டா மேட்ச் பண்ணிக்குது. யார் எத்தனை கடைசி ஒரு 10 மீன் பிடிக்கிறாங்களா பாக்கலாம். 1/2 hourல 3 மீன் பிடிச்சிருக்காங்க அது வரைக்கும் பிரதீப். 2 மீன் 2 பேரும் மாத்தி ஒரே இடத்துல துண்டில் போட்டு விளையாண்டு இருக்கானுங்க. பிரதீப் தனியா அவன் போட்டு விளையாண்டுக்கிறான். சஞ்சய் 3வது மீன் பிடிச்சிட்டாங்க. இங்க ஒரு மீன் பிடிச்சி இவன் மாதிரி தான் இருக்கான். பேச்சாடா பேசுனேன். இங்கேண்டா போறதுக்கு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அங்க பாரு ஒரே கண்ணுல 2 மாங்க மாதிரி. ஐயோ பிரதீப் அங்க மாதிரி 5 மீன் பிடிச்சிட்டாங்க. அவன் கண்ணுல ஒரு திமிர பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஸ்டன்னு ஒரே இதுல 2 மீன். நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து பாடுறா, வந்து பாடுறா வா. நீ வேணா சண்டைக்கு வா. பிரதீப்ன்றது 5 மீன். அங்க சந்தோஷ் மூஞ்ச பாருங்க, மூஞ்சே மாறிச்சு. ஐயோ இந்த போட்டியில பிரதீப் தான் ஜெயிக்க போறாரு. அவர் மூஞ்சில சந்தோஷத்தை பாருங்க. 5 மீன் பிடிச்சிட்டாரு. இவங்க வெறியா இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருங்க போட்டி. இல்ல யாரு ஜெயிப்பா? பிரதீப் தான் ஜெயிக்கிற மாதிரி இது. ஒரே கல்ல 2 மாங்கெல்லாம் பிடிக்கிறாரு. 2 மீன் லீடிங்ல. யாரு இதுல ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கல. இந்த மழை பெய்ய அந்த எவ்வளவு மழையை மீன் பிடிச்சுன்னு இருக்காங்க. மீனா மாட்டின்னு இருக்கு, என்னன்னு தெரியல. லக்கு இருக்கு. 6வது மீனா பிடிச்சு 3 மீன் முன்னிலையில இருக்காரு பிரதீப் இந்த போட்டியிலே. அவர் மூஞ்சில ஒரு சந்தோஷத்தை பாரு, கண்ணுல ஒரு திமிரு, அகங்காரம் எல்லாமே தெரியுது. ஐயோ அதாவது ஹீரோ என்று மஜாதாங்க. இந்த மீன் பிடிக்கிற போட்டி இன்ட்ரெஸ்டா போயின்னு இருக்குங்க. சந்தோஷம் அவர் கூட இங்க மீன் இவனுக்கு மட்டும் எங்கடா மீன் கடி நம்மளுக்கு கிடைக்க மாட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்காருங்க. நான் சந்தோஷம் ரைட்டா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் நாமளும் அதுங்க பாருங்க, கேமரா காட்டுங்க இவங்க காட்டுங்க சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டா பிடிச்சிக்கிறானுங்க. இல்ல மீன் மாட்டேங்குது காட்டுங்க. இவனுக்கு மீனை தவிர எல்லாமே மாட்டுது இந்த சந்தோஷ் பையனுக்கு. இவன் இடத்துல யாருமே மூக்காலே அழுவாது குறையா சொல்றாங்க. பாருங்க சஞ்சய் போட்டி போட்டுனே இருக்கான். ஆனா இவனுக்கு 2 பேரும் மீனே மாட்ட மாட்டேது. இங்க பாருங்க ஒருத்தங்க மீன் மாட்டுதான் பொதி ஏறி நான் பிடி பண்ணி 2 பேரும் சண்டை போட்டுறாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு பிரதீப் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். 6 மீன் 3 மீன் முன்னிலையில இருக்காங்க 2 பேரும் பொறுத்து. யாரு ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்க முக்கியம் இல்ல, லாஸ்ட் வரைக்கும் யாரு ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்க முக்கியம் தான் சொல்லிட்டு நம்ம சஞ்சய் டைலாக் எல்லாம் சொல்றாரு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ அவ்வளவுதான் கைஸ், முள்ளு வச்சுக்கிச்சு. அவ்வளவுதான். நான்ப்பா இந்த போட்டியில இருந்து விலக்க நினைக்கிறீங்களா சொல்லுங்க. இன்னொரு முள்ளு இருக்கு. யாரு மாட்டிச்சு? சந்தோஷ்கா? சஞ்சய்கா? சஞ்சய்க்கு ஒரு மீன் மாட்டிச்சு கைஸ். சஞ்சய்க்கு 4வது மீன். முன்னிலை திருப்பி வர முள்ளு போடுறதுக்குள்ள முன்னிலை வந்துட்டீங்க. சஞ்சய் சொல்லுங்க, முயற்சி கைவிடாதீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இப்ப வந்து ஜட்ஜி மாதிரி பேசினுக்கிறேன். ஜட்ஜி இல்ல, நான் பேர் நான் எதை சொல்லுவாங்கடா, ஆங்கர் மாதிரி பேசினுக்கிறேங்க. 4 மீன் பிடிச்சி திருப்பி அவரு சந்தோஷ் சொல்ற சஞ்சய் முன்னிலைக்கு வராரு. ஆனா சந்தோஷ் அந்த ஒரு மீன் தவிர ஒண்ணு எதுவுமே பிடிக்கல. அவரும் முக்குறாரு எதுவும் பண்ண முடியல.
கரெக்டா அந்த ஸ்பாட்ல போறதுதான் guys. ஆமா அந்த ஸ்பாட்ல பொறுத்தே தனி திறமை வேணும்னு சொல்றாரு. அந்த சென்ட் எவ்வளவு சார்? அது கடி போச்சு பா. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? புதுசா ஒரு கடல் சென்ட் இறங்கி இருக்காரு புதுசா கோபி. ஆனா அது ஒரு மீன் கடிக்கல, கடிச்சிச்சுங்க. சொல்லி வாய்முல அதுக்குள்ள ஒரு மீன் கடிச்சிச்சுங்க கோபிக்குங்க. பாருங்க முதல் மீனை புடிச்சிட்டாங்க கோபி. பாருங்க இவனுக்கு ஒரு மீன் கிடைக்கும், குழந்தைங்களாம் கிடைக்குது. இன்னும் 25 நிமிஷம் டைம் இருக்கு. அதுக்குள்ள யார் எத்தனை மீன் பிடிக்கிறான்னு பாக்கலாம். அதுக்கு இவ்வளவு போடுங்க. தெரியுதா உங்களுக்கு? மழை பெய்யுறது தெரியாதுன்னு தெரியல. அந்த தூரல்ல பாருங்களேன், தெரியும் உங்களுக்கு. பெரிய மீனா யாருக்கும் மீன் மாடிச்சா? மீன் மாடிச்சு. சந்தோஷ்க்கு 2வது மீன் மாடிச்சான்னு தெரியல. இல்ல ஏதோ இல்ல. நம்ம ஈடு பண்ணிட்டாருங்க. சஞ்சய் வந்துட்டாருங்க. 6வது மீன் பிடிச்சி ஈடு பண்ணிட்டாருங்க. 6 மீன் பிடிச்சி பிரதீப்பும் 6 மீன், சஞ்சய் 6 மீன் பிடிச்சி. என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோ பிரதீப் மீனே காட்டல ரொம்ப நேரமா. அவர் மூஞ்ச மாதிரி போச்சு. 1000 வாட்டா பல்பு மாதிரி இந்த மூஞ்சி இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சுங்க. இவன் மூஞ்சி இவன் ஒரு மீன் தாங்க பிடிச்சிக்கிறேன். இப்போ வந்து கோபி தான் பிடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு மீனே மாட்ட மாட்டேது கைஸ். இப்பதான் 29 6 மீன் பிடிச்சது 2 பிடிச்சாரு. ஆனா இப்ப என்னன்னு தெரியல, அவருக்கு மீனே கிடைக்க மாட்டேங்குது. சஞ்சய் 7வது மீன் பிடிச்சா முன்னிலைக்கு போயிடுவாரு. ஏதோ மீன் மாட்டின மாதிரி தான் தெரியுது. அசந்து போய் பிடிச்சிட்டு கூடாதுன்னு சொல்றாங்க. பாருங்க நம்ம சஞ்சய் அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. गाइस கெடுத்து விட்டாங்க. சீட்டிங் गाइस இதெல்லாம். ஃபவுல் गाइस ஃபவுலா நான் புடிச்சிட்டு ஒரு மீன் அதுலயே ஃபவுல் குத்தா மூக்காலே அழுவான் அவன். 6வது மீனா புடிச்சிட்டாங்க. 7வது மீன் गाइस போட்டில அது மஜாவா இருக்குது गाइस. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பக்க காட்ட மாதிரி அப்படியே காட்டுங்க. மஜா गाइस மீன் மஜாவா மாட்டிக்கிட்டு இவன் ஒருத்தன் ஒரு மீன் பிடிச்சா முக்காலே அழுதுன்னு இருக்கான். அதுக்கு இப்படியே 2 மீன் உள்ள போட்டுருங்க गाइस. 7வது மீன் பிடிச்சி முன்னிலைக்கு வந்துட்டாருங்க சஞ்சய். கண்ணுல ஒரு அகங்காரம் சஞ்சய்க்கு. வாங்க பாருங்க பிரதீப் இனந்தர்ல கொஞ்ச நேரமா சைலண்டா இருக்காது. அவர் கொஞ்ச நேரமா மீனே கிடைக்க மாட்டேது गाइस. பிரதீப்க்கு யாருமே குழுவே மாட்டியே தர மாட்டாங்க. அழுவுறாங்க गाइस. என்கிட்ட வந்து சொல்றாங்க गाइस. அண்ணா பாவம் பார்த்து மாட்டி விடுவோம். இனமென பிரிந்தது போதுமே பிஜிஎம் போட்டுறாங்க गाइस. கவலைப்படாதீங்க. இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். மீனி கூட தெரிஞ்சுக்கிட்டா ஈத்துன்னு போதா நான் வரமாட்டேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. 8வது மீன் பிடிச்சிட்டான். எல்லாம் ஸ்டன் ஆகுறாங்க. அங்க பாருங்க சஞ்சய் தாங்க ஏற்கனவே புடிச்சு விட்ட மீன் மாதிரி இருக்கு. போனாட்டி பிடிச்ச மீன் மாதிரியே இருக்குது பாரு. गाइस 8வது மீன் உனக்கு திறமை இல்லடா, இழுச்சே வாங்கிடா நீ. 8வது மீன் பிடிச்சிட்டாங்க சஞ்சய். எல்லாருமே சென்னை பிரதீப் அந்த 6 மீன் தர எதுவுமே பிடிக்கல. சஞ்சய் அதுக்கு மேல ஒரு மீன் தான் பிடிச்சிருக்காரு. சஞ்சய் சொல்ற சந்தோஷ் பேரை வாய் மாதிரி எல்லாம் சஞ்சய் சந்தோஷம் வச்சிருக்காங்க. இப்போ டைம் கரெக்டா என்ன ஆகுதுன்னா 2:45 ஆயிடுது गाइस. இன்னும் 15 நிமிஷம் டைம் இருக்கு. பிரதீப்பால முன்னில வர முடியும். வருவாரா இந்த சாப் பண்ணிட்டு? ஆனா சந்தோஷால வர முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணாம வந்துட்டாருங்க பிரதீப். வாங்க பாருங்க வந்துட்டாருங்க. சொல்லுங்க இருக்கு மாதிரி வந்துட்டாருங்க. 7வது மீன் பிடிச்சிட்டாருங்க. சந்தோஷ் தான் இன்னும் அவர் ஆரம்பிக்கல. அப்பத்துல இருந்து ஒரு மீன் தர எதுவுமே கிடைக்கல. பிரதீப் பாருங்க அங்க பாருங்க சஞ்சய் மீன் பிடிக்கிறதோட மச்சனுக்கு உதவி பண்றதுதான். இனமென பிரிந்தது போதுமேன்னு சொல்லிட்டு மாட்டான். அதுக்கு ஏன் காரணம் தூண்டில கோபி பிடிக்கணும். லீடிங் வந்துட்டாங்க திருப்பியும். சின்னதா இருந்தாலும் மீன் தான் गाइस. அதான் இப்ப 2 பேர் லீடிங்ல இருக்கானுங்க. யாருன்னா நம்ம சஞ்சய் அப்புறம் பிரதீப் 2 பேரும் லீடிங்ல இருக்காங்க. இன்னும் டைம் எவ்வளவு அந்த போன் எடுத்து பாக்குறேன். ஒரு நிமிஷம் லாக்லயே ஒரு நிமிஷம் சொல்றேன். மஜா 47வது 2:47 தெரியுதா உங்களுக்கு? தலையே தெரியுதா? சரி இது ஒண்ணு 2:47 இன்னும் 13 நிமிஷம் இருக்கு. 2 பேரும் 8 மீன். சந்தோஷ் ஒரே ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கான். உட்காந்துட்டான். இப்ப யாரு லீடிங் வரான்னு பாக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குது. கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் யாருக்கு ஜெயிச்சாங்க தெரியும். 9 மீன் பிடிச்சிட்டாங்க. லீடிங் வந்துட்டான் திருப்பி சஞ்சய். இன்ட்ரெஸ்டா போயிட்டு மாத்தி லீடிங் வராங்க. பிரதீப்க்கும் சஞ்சய்க்கு ஒரு பெரிய போட்டி நடந்துன்னு இருக்கு. இதுல யார் ஜெயிப்பாங்க தெரியல. இன்னும் 12 நிமிஷம் இருக்கு गाइस. சந்தோஷ் இன்னும் 8 மீன் லீடிங் வரணும். அவரு ஜெயிக்கணும்னா அவனும் முக்குறான் गाइस. மீன் கிடைக்கவே மாட்டேங்குது. மீனோட தூக்கி போற எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பான் பாரு. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பாங்க. மீனோட தூக்கி போற சஞ்சய் நீ லீடிங் தான்டா இருக்க. ஏன் இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துட்டேன். चीटिंग करता है तू, चीटिंग करता है तू, हमेशा मेरे साथ चीटिंग करता है. 2 பேருக்கு ஒரே டைம்ல மீன் மாட்டிச்சு. சந்தோஷ்க்கு தான் 2வது மீன் கஷ்டப்பட்டு மாட்டிக்குது. 10வது மீன் மாட்டி சஞ்சய் எங்க உச்சில இருக்காரு गाइस. இன்னும் 8 நிமிஷம் டைம் இருக்கு. ஏமாத்தலாம் இல்ல गाइस. அவரை சும்மா போட பார்த்தேன். கேமரா ரெக்கார்ட் ஆயிடுச்சு गाइस. அது பெனல்ட்டி ஒண்ணு கொடுக்கலாம். அதை கொடுக்க மாட்டோம்.
10 மீன் மாட்டி சஞ்சய் முன்னிலையில இருக்காரு. 8 மீன்ல நம்ம பிரதீப் மீன் மாட்ட திருப்பி ட்ரை பண்றாரு. 2வது மீன் இப்பதான் மாட்டிக்குது. இன்னும் 8 நிமிஷம் இருக்கு. அவ்வளவுதாங்க. இப்ப தைரியம் வந்துச்சு, நம்ம தன்னம்பிக்கை வந்துச்சு guys. யார் ஜெயிப்பான்னு தெரியல, இன்ட்ரெஸ்டா போயின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிரதீப்பா சஞ்சய் ரொம்ப கடுமையான போட்டி. ஓ பிரதீப் 9வது மீன் அதை விட்டாருங்க. அது கணக்கில் வராது guys. விட்டதுனால கணக்கில் வராது guys. இங்க வரைக்கும் வந்து விட்டாரு guys. பிடிச்சாரு, பிடிச்சி கீழே வந்த கணக்கில் வராது guys. பார்க்க போகும் 11வது மீன் பிடிச்சிருக்கான் பாருங்க. எல்லாருமே ஸ்டன் ஆகிறாரு. லீடிங் 3 மீன் லீடிங்ல இருக்கான் பிரதீப்போட. இங்க பாவம் ஒரு பையன், குழந்தை பையன் மூஞ்ச பாருங்களேன். அவன் மூஞ்ச ஐயோ மலையில அழுவுறது கூட தெரியல guys. மலையில அழுவுறது கூட தெரியல guys. நீங்க மலையில ஏமாத்தது மட்டும் கிளியரா தெரியல. கொஞ்சம் சவுண்டா பேசுறா. என் மைக் என்கிட்ட இருக்கனால நான் தான் அதிகம் பேசிட்டு கேட்கும். ஓகேவா? மலையில நீங்க ஏமாத்தது மட்டும் கிளியரா தெரியும்ல. இந்த சவுண்டு போதும், இந்த சவுண்டு போதும். சொல்லி வாய முள்ள மீன் பிடிச்சிட்டாங்க guys. இப்பதான் 4 நிமிஷத்துல 6 மிச்சம் 20 நிமிஷத்துல மீன் பிடிக்கலன்னு சொன்னா 9வது மீன் முடிச்சிருக்காங்க. ஆனாலும் நம்ம சஞ்சய் தான் லீடிங்ல இருக்காரு காய்ஸ். இன்னும் 6 நிமிஷம் இருக்கு. பாத்துங்க டைம் 6 நிமிஷம் இருக்கு. 6 நிமிஷத்துல யாரு ஜெயிக்க போறான்னு தெரியல, யாரு லீடிங் வர போறேன்னு தெரியல. இவன் ஒருத்தன் பெரிய மீன் மாட்ட போறேன்னு 3 மீன் பிடிச்சி சீன் பண்ணி இருக்கான். 12வது மீனா மாட்டிச்சு அக்கலே. எனக்கு தெரிஞ்சு யாராவது ஜெயிக்க முடியாது. 3 நிமிஷம் தான் இருக்கு. வெறித்தனம் ஜெயிக்கணுங்கிற வெறித்தனம் 3 தலைமுறை ஆட்ட ஓட்டின பரம்பரப்பானாங்க. பிரிச்சு மேஞ்சிட்டாருங்க சஞ்சய். சொன்ன வாக்க காப்பாத்திட்டாருங்க. பிளாஸ்ட் பேக் எடுத்து நான் போட்டு கண்டிப்பா போடுவேன் guys. guys இப்போ நான் தான் ஜெயிக்க போறேன். சஞ்சய் வாயெல்லாம் விடுறான் மீன் மாட்டலாம். சொன்ன வாக்க காப்பாத்திட்டாரு சஞ்சய். 13வது மீன் 13வது மீன் பிடிச்சிருக்காரு. இன்னும் 2 மீன் சஞ்சய் விளையாட முடியும். டைம் இருக்கு இன்னும். பிடிங்க 10வது மீனா பிடிச்சிட்டாங்க guys அவன். அதனால இன்னும் லீடிங் வரதுக்கு அவனும் 3 மீன் வேணும் guys. அவன் 13 மீன் பிடிச்சிருக்கான். கடைசி 1 நிமிஷம் பார்க்கலாம் 3 மீன் பிடிக்க முடியுமான்னு சொல்லி. இந்த பிடிக்க முடியல. சஞ்சய் தான் வின்னர் இப்பயே தெரியுது. ஆனாலும் நம்ம லாஸ்ட் 1 மினிட்ஸ் வாங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்பயே தெரியுது சஞ்சய் தான் வின்னர். 3 மீன் லீடிங்ல இருக்காரு. பிரதீப்கா இருக்கும். சந்தோஷ் சொல்லவே தெரியல, வெறும் 2 மீன் தான் பிடிச்சிருக்காரு. அதனால அவர் ட்ரை பண்ணாரு. அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தாகணும். டைமிங் நம்ம 2:59 guys. தலையில இருக்கிறதா சரி விடுங்க. புஷ்டான guys 14வது மீன். ஒரு டக்குனு ஏறாடி. இன்னொரு மீன் பிடிச்சி காட்டுங்க. இன்னும் 1 நிமிஷத்துல இன்னொரு மீன் பிடிச்சி காட்டுங்க. பட்டுன்னு எடுத்து போடுங்க, கீழே போடுங்க. 1 நிமிஷம் இருக்கு. 60 செகண்ட் 30 செகண்ட் ஆனா இருக்கு. 14 மீன் பிடிச்சிட்டாரு guys சஞ்சய். சொன்ன வாக்க காப்பாத்திட்டு இருக்காரு guys சஞ்சய். 1 நிமிஷத்துக்குள்ள 1 மீனாவது பிடிச்சிடுவாங்க guys. 1 நிமிஷத்துல 1 மீனாச்சு பிடிச்சதுன்னு சொல்லி தைரியமா சொல்றாங்க. ரொம்ப படபடப்பா போயின்னு இருக்கு. அதை பாக்கலாம் யாருதான் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு. 11வது மீன் பிடிச்சிட்டாரு guys நம்ம இவன். 1 நிமிஷத்துல 11வது மீன் பிடிச்சிட்டா. டைம் ஆகலங்க. இன்னும் டைம் ஓடுனுக்குது. செகண்ட் 3 மணி ஆயிடுச்சு. ஸ்டாப். இதுல ஜெயிச்சது யாருன்னு அறிவிக்க போறோம் guys. பாருங்க 1/2 மணி நேரத்துல கிட்ட எத்தனை மீன் பிடிச்சி 14 மீன் பிடிச்சிருக்காரு பிரதீப். ஆனா அவனோட போட்டி போட்டாரு. கிட்டத்தட்ட 11 மீன் பிடிச்சாரு. ஆனா நம்ம சந்தோஷ்க்கு என்னன்னு தெரியல, லக்கே இல்ல guys. வெறும் 2 மீன் தான் மச்சு. அவரும் முயற்சி பண்றாரு. மீன் கூட தெரிஞ்சது guys அவன் இழிச்சே வாங்கி சொல்லிட்டு. இந்த விளாக இதோட நான் முடிச்சுக்கலான்னு விரும்புறேன். இந்த மொத்த மீன் முடிக்காதீங்க பிடிக்க போறேன்னு சொல்றான். ஆனா கடைசி வரைக்கும் பிடிக்க மாட்டான். ஆல்ரெடி ரொம்ப பெரிய வீடியோவா போயிடுச்சு. இந்த விளாக எப்ப முடிச்ச சஞ்சய் guys. இந்த பாருங்க மீன் தூக்கி இப்ப கிடையாது guys சந்தோஷத்துக்கு மீன். இங்க காட்டுங்க, இங்க காட்டுங்களேன். இப்ப மீன் கிடையாது அவனுக்கு. சரி அதெல்லாம் விடுங்க. இந்த போட்டியில ஜெயிச்சு நம்ம சந்தோஷ் பிளாஸ் பேக் போட்டு காட்டுறேன் பாருங்க. அவன் ஃபர்ஸ்டே சொல்லிருப்பான் இந்த ஜெயிச்சு இந்த மேட்ச்ல நான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட மீன் உங்களுக்கு கொஞ்சம் 3 மீன் லீடிங்ல ஜெயிச்சிருக்காங்க guys. 3 மீன் லீடிங்ல. இந்த மொத்த மீனும் பாருங்க க்ளோஸ் அப்ல வாங்க guys. இந்த மொத்த மீனும் இவருக்கு தர போறோம் பைசா. சொன்ன அதை காப்பாத்த போறேன் guys. கிட்டத்தட்ட இவர் மீன் மட்டும் 14 மீன் guys. சந்தோஷ் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மீன் பிடிச்சதுல? ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். பெருமையா இருக்கு. சந்தோஷ் சஞ்சய் guys 2 பேரும் ஒரே பேர குழம்பி போகுதுங்க. இதை நான் ரொம்ப பெருந்தன்மையா எங்க டீம் பசங்களுக்கும் கொடுக்கலான்னு இருக்கேன். பெருந்தன்மையா எல்லாம் பங்கு போட்டு கிட்டிக்கு போறானா இவன் மட்டும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க guys. இந்த பாருங்க ஸ்டீனி பிளாக் எல்லாம் முடிஞ்சிட்டு போய் மீனா மாட்டின்னு கிடையாது guys. நானே தெரியல guys. இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. வணக்கம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.